நம்ம இன்றைக்கி குழந்தைகளுக்கான சாப்பாடு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 4 விதமான ரெசிபிஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை 8 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அவங்களோட ஆரோக்கியமான வெயிட் கெயினுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஹெல்தி மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்தி ரவா பொரிட்ஜ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 டேட்ஸ் எடுத்துக்கோங்க, 2 முந்திரி பருப்பு, 2 பாதாம், 2 பிஸ்தா, 2 கிஷ்மிஸ் பழம், ஒரே ஒரு அக்ரூட் எடுத்துக்கோங்க, அதாவது வால்நட் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. டேட்ஸ் அந்த கொட்டையை நீக்கிட்டு தான் நம்ம சேர்க்கணும். நான் கருப்பு டேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் நார்மல் டேட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. ஊறினக்கப்புறமா இந்த மாதிரி பாதாமில் இருக்க தோலை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதித்து வரும்போது 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. அதாவது எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லேசாக கெட்டியாக வர வரைக்கும் கலந்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால முழுமையாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா மசிஞ்சு வேகட்டும். இப்போ நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம பாதாம் முந்திரியெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இது நல்லாவே திக்னஸ் கொடுக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறினக்கப்புறமா நல்லா கெட்டியாகும். இப்போ பாருங்கள், முழுமையாக ஆறிடுச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ரவா பொரிச் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த ரெசிபி குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் நம்ம இனிப்புக்காக டேட்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பாதாம் முந்திரிலாம் சேர்த்து பண்ணியிருக்கோம். ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி வெயிட் கெயினுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து குழந்தைங்களுக்கான பருப்பு சாதம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். நெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு சுரைக்காய் சேர்த்துக்கோங்க. சுரைக்காவை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. டெய்லி ஏதாவது ஒரு காய்கறி ஏதாவது ஒரு ரெசிப்பியில் போட்டு நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அரிசி பருப்பு, அது 2ஐயும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா மசிய வேக வச்சு தான் கொடுக்கணும். 7 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோன்னா மிக்சியில் போட்டு அரைச்சா சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சிருங்க. இல்லை நீங்கள் பருப்பு கடையில் மத்து வச்சுருந்தீங்கன்னா அது வச்சு கூட மசிச்சுக்கலாம்.
அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பருப்பு சாதம் சூப்பராக தயாராகிருச்சு. இதில் ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறையா இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் இந்த ரெசிப்பியை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம கார்லிக் பொட்டேட்டோ பொரிச் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு தடுக்கா பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சூடுபடுத்திக்கோங்க. பட்டர் உருகினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பற்கள் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, சில பேர் பெரியவங்களே கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது அப்படியே வச்சுட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அதே மாதிரி இதில் நம்ம கவனிக்க வேண்டியது பூண்டு நல்லா வெந்திருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை நல்லா வேக வச்சிடணும். இந்த பட்டர்லேயே அது நல்லா வதங்கிடணும். இல்லைனா குழந்தைங்களுக்கு ஒத்துக்கிறாமல் போயிடும். அடுத்தது ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன சைஸ் கேரட்டும் உருளைக்கிழங்கும் தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இது கூடயே வதக்கி வச்சுருக்க பூண்டு, பட்டர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், இந்த ரெசிப்பியும் தயாராகிருச்சு. இப்போ நம்ம 4வது ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆப்பிள் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு முழு ஆப்பிளை தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அரிசியும் ஆப்பிளும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா மசிச்சுக்கோங்க. ஆப்பிளும் ரைஸும் சேர்த்து சாதம் எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சிங்கன்னா இதோட டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இது குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் பெரியவங்களுக்கு கூட பிடிக்கும். அந்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக எந்த சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பட்டை தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பட்டை இருக்குல்ல, அதை நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது. அதிலிருந்து ஒரு சின்ன பிஞ்ச் மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துடக்கூடாது. சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆப்பிள் சாதமும் சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு டைமாவது குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 விதமான ரெசிபியும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு வீடியோ இது. ஸோ உங்களுக்காகவே இந்த ரெசிபி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் ஏற்கனவே நம்ம சேனலில் பேபிஸ்க்கான ஃபுட் ரெசிபிஸ் நிறைய இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.